வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வரும். வீடியோ வாங்க பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டாபிக் வீடியோ நினச்சிங்கன்னா கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விரும்பிய நபர் உங்களை விட்டு சென்ற பிறகு வேறு எந்த ஒரு பெண்ணுடனும் பேசாமல் இருந்தால் நிச்சயம் அந்த ஆணுடைய மனதில் நீங்கள் இன்னும் இருக்கீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆணோட மனசில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆண் உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறமும் வேறு எந்த ஒரு பொண்ணுக்காகவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஐ மீன் லவ் கான்செப்டை சொல்கிறேன். பேச மாட்டாங்க அப்படின்றது நார்மலாக பேசாமல் இருக்கிறதுங்க. இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வரும்போதும் இல்லை மற்றபடி ஏதாச்சும் ஒன்று வரும்போதும் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க பேச மாட்டாங்க. அப்படியே பேசுறதுக்கு யாராச்சும் நெருக்கமாக வந்தாலும் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வரதுக்கு தான் அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. காரணம் அவங்களுடைய மனசில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இருந்த இடத்துல இன்னொருத்தங்க எப்படி வர முடியும்? ஸோ அது போனால் தானே வர முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் உங்களுக்கு நீங்கள் போயிருந்தாலும் அவங்க அப்படி போக மாட்டாங்க. நீங்கள் விரும்பும் நபர் உங்களை காதலித்து விட்டு சென்ற நபரிடம் வேறு ஒருவரை நீங்கள் விரும்புவதாக கூறி பாருங்கள். அப்போது தெரியும் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று முகபாவனை வைத்து. அதாவது இங்கே ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடுது. ஒரு சில நாட்கள் கழிச்சு நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருப்பாங்க ஒரு சில நபர். அவங்க எல்லாருமே தாராளமாக இதை பண்ணுங்க. ஐ மீன் நான் இப்போ வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கேன்னு சும்மா சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. அப்படி சொல்லி பாருங்கள், அவங்க ஃபேக் ரியாக்ஷனை வச்சு தெரிஞ்சுக்க முடியும், அவங்களுடைய கண்களை வச்சும் தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயம் நீங்கள் விரும்பும் நபர் இன்னும் உங்களை மறக்கவில்லை என்றால் உங்களுடைய பிறநாள் அன்று அவர்கள் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வருவார்கள். வரவில்லை என்றால் அவர்கள் மனதில் நீங்கள் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் வராமல் இருப்பார்கள் ஒரு சில நபர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்பின ஒரு ஆண் இன்னும் உங்களை மறக்கலை, நீங்கள் விட்டு போனதுக்கப்புறமும் இன்னும் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா எந்த ஒரு நாள் இருக்கட்டும், ஆனால் பிறந்தநாள் அப்படின்ட்டு வரும்போது அந்த நாள் அவங்க உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு விஷாச்சு பண்ணுவாங்க தேடி வரலினாலும். சப்போஸ் உங்களை தேடி வரல, விஷயம் பண்ணல அப்படின்ற போது உங்களுடைய அவங்க மனசில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எங்கே விஷ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். ஐ மீன் உங்களுக்கு திருமணமாயிருந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் பொழுது. நீங்கள் விரும்பிய நபரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு உங்களை பார்க்கிறார்கள் என்றால் நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் உங்களை விரும்புகிறார்கள் இன்று வரை என்று அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பின நபரை நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய மனசில் அவங்க இருக்காங்கன்றதுனால நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. அவங்க ஏன் உங்களை பார்க்கணும்? ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய மனசிலும் நீங்கள் இருக்கீங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இருக்கீங்களே தவிர முழுக்க நீங்கள் இருக்கீங்கன்ற அர்த்தம் கிடையாதுங்க. சும்மா ஒரு பாதி கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறனால தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்களும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா நிச்சயமாக அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதா அர்த்தம். யதார்த்தமான விஷயம் அதுதான். ஸோ புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்காதவங்க தப்பாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அண்டு நீங்கள் ஒருவரை எந்த அளவிற்கு உண்மையாக விரும்புகிறீர்களோ அந்த காதல் அந்த அளவிற்கு உங்களை சேர்த்து வைக்கும் உங்களுடைய உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக தான் இருந்தேன். என்ன உண்மையாக இருந்திருப்பீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட லவ் சேரும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேக்குன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த லவ் சேராது. உண்மை பொய்ன்றதுல டிஃப்ரெண்ட் இருக்குது. உண்மைன்றது அந்த ஒரு பொண்ணை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்தேன்னு சொல்லுவாங்க, அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்கிட்ட போய் அந்த சென்டிமெண்ட்டாக அடித்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அது ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருக்கிறது கிடையாது, அது வேற. அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு நிறைய நாட்கள் வாழ்கிறவங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய மனசில் உண்மையான காதல் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கா இல்லைன்றதை பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் லவ் பண்ணது உண்மையாக பொய்ன்றது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாய்.